Next let us learn about the isoquants. What is isoquant? In production function, more than one variable used in production process to produce. The usage of more than one variable can be presented with the help of a diagram. With the help of a diagram, the isoquant curve explains the factors of production used in the production function. So the two words isoquant are derived from the Greek language. கிரேக்க மொழியிலிருந்து வந்திருக்கு. isoquant அப்படின்ற ரெண்டு வார்த்தை. iso means equal, quant means quantity. So in our presentation only two factors, that is labor and capital, are used to explain the isoquant curve. In economics, an isoquant is a curve drawn by joining the combinations of changing the quantities of two or more inputs, which gives the same level of output. So isoquants are similar to indifference curve. What is indifference curve? The locus of different combination of two commodities that gives the same level of satisfaction. அதே மாதிரி தான், அதாவது ரெண்டு ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து ஈக்குவலாக இருக்குது, நமக்கு டோட்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ரெண்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷனை பண்ணுறோம். அதில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த யுட்டிலிட்டி வந்து சேமாக இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரா பண்ணக்கூடிய கர்வுக்கு பேர் தான் ஐசோக்வாண்ட் கர்வ். ஸோ ஐசோக்வாண்ட் கர்வ் is drawn by joining the combination of changing the quantities of two or more inputs, land and labor, capital. Three factors we have used. From the two factors can be expressed by isoquant curve. ஸோ அதாவது ஐசோக்வாண்ட் கர்வ் வந்து எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னா, ஒன்றுக்கு மேலே ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபேக்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவோம், ஒரு ஃபேக்டரை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவோம். ஆனால் அது ரெண்டுலேருந்து கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து லெவல் ஆஃப் அவுட்புட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அதில் அந்த குவான்டிட்டிஸ் ஆஃப் இன்புட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணினாலும் அதிலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட்டோட லெவல் வந்து சேமாக இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற கர்வுக்கு பேர் தான் ஐசோக்வாண்ட் curve. An isoquant curve can be defined as a locus of points representing various combinations of two inputs, that's capital and labor, yielding the same output. The isoquant is also called as equal product curve or the product indifference curve. Isoquant curve is otherwise called as equal product curve. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லேபருக்கும் கேபிட்டலையும் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் யூஸ் பண்ணுறோம். லேபரை குறைவான அளவுலையும் கேபிட்டல் அதிகமான அளவில் நம்ம யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷனை பண்ணாலும் கிடைக்கக்கூடிய அவுட்புட்டோட அளவு வந்து சேமாக இருக்குது. அதனால தான் இந்த கர்வுக்கு பேர் ஈக்குவல் ப்ராடக்ட் கர்வ் ஆர் ப்ராடக்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் ஆர் ஐசோக்வாண்ட் கர்வ். நெக்ஸ்ட்லி we will see the definition of isoquant curve. ஃபெர்கூசன் அப்படின்ற எக்கனாமிஸ்ட் அவர் வந்து ஐசோக்வாண்ட் கர்வுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறாரு. ஸோ வாட்ஸ் த டெஃபினிஷன் ஃபார் எக்கனாமிக்ஸ்? அக்கார்டிங் டு ஃபெர்கூசன், an isoquant is a curve showing all possible combinations of inputs physically capable of producing a given level of output. அவுட்புட்டு எவ்வளவோ அவுட்புட்டை நம்ம கொடுக்கணும். அந்த அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபேக்டர்ஸ் வந்து ரெண்டு, லேபர் அண்ட் கேபிட்டல். அந்த லேபர் அண்ட் கேபிட்டல் அதோடைய காம்பினேஷன்ஸை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்று லெஸ்ஸாகவும் இன்னொன்று மோராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அந்த ஒவ்வொரு காம்பினேஷன்லையும் அந்த ரெண்டு ஃபேக்டர்ஸோடைய அளவை வந்து நம்ம வந்து மாற்றிக்கிட்டே வர்றோம். ஒன்றை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம், ஒன்றை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். அப்படி அந்த காம்பினேஷன் ஒவ்வொரு காம்பினேஷன்லையும் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டோட லெவல் வந்து சேமாக இருக்குது. இதை சொல்கிறதுக்காக நம்ம ட்ரா பண்ணுற கர்வுக்கு பேர் தான் ஐசோக்வாண்ட் கர்வ். ஸோ இந்த காம்பினேஷன்ஸை நம்ம சொல்கிறது தான் ஐசோக்வாண்ட். ஸோ an isoquant is a curve showing all possible combinations of inputs physically capable of producing a given level of output.
அடுத்து நமக்கு வந்து ஒரு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஐசோகுவாண்ட் கர்வோடைய அசம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. Let us see assumptions. Isoquants are based on the following assumptions. It is assumed that only 2 factors are used to produce a commodity. என்ன சொல்கிறாங்க, அதாவது 2 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த ஐசோகுவாண்ட் கர்வை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேன் பி டிவைடட் இன்டு ஸ்மால் பார்ட்ஸ். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை என்ன பண்ண முடியுங்கிறாங்க, நம்மளால் ஸ்மால் பார்ட்ஸாக டிவைட் பண்ண முடியும். அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட். தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான். அண்ட் த சப்ஸ்டிடியூஷன் பிட்வீன் த 2 ஃபேக்டர்ஸ் இஸ் டெக்னிக்கலி பாசிபிள். அதாவது கேபிட்டலுக்கு பதிலாக லேபரையோ இல்லை லேபருக்கு பதிலாக கேபிட்டலையோ நம்ம சப்ஸ்டிடியூட்டாக கொடுக்க முடியும். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி for substitution between the 2 factors technically, that is production function is of variable proportion. Variable proportion, that is type rather than fixed proportion. அதாவது fixed அப்படின்னா சேஞ்ச் பண்ணவே முடியாது, அதுதான் நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிக்ஸ்டு ப்ரொப்போர்ஷனாக இருக்காது. இந்த ஐசோகுவாண்ட் கர்வை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஃபேக்டர்ஸை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். வேரியபிள் ஃபேக்டர்ஸாக தான் இருக்கும். தட் இஸ் த சப்ஸ்டிடியூஷன் பிட்வீன் த ஃபேக்டர் இஸ் டெக்னிக்கலி பாசிபிள். அண்டர் த கிவன் டெக்னிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேன் பி யூஸ்ட் வித் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. அதாவது இந்த ஐசோகுவாண்ட் கர்வில் என்ன அப்படின்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து நம்ம வந்து ஆப்டிமம் யூசேஜ் பண்ணிடும், யூட்டிலைஸ் பண்ணிடும். ஸோ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு இருக்குதோ அதை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், கொடுத்துட்றோம். That is, it is assumed that only 2 factors of production can be divided into small parts. Technique of production is constant. Substitution is possible. Under a given technique, factors of production can be used with maximum